channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் क्वेश्चन கேட்டிருக்குதானே. இப்போ நான் என்ன செய்யணும் நம்ம டீச் வாக்ல எப்படி கேட்போம்? இப்போ நான் என்ன செய்யணும் இப்படிதான் கேட்போம் தானே. அத செய்ய வேண்டும். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அததான் ஷார்ட்டா செய்யணும் அப்படின்னு கேட்போம். இப்படி क्वेश्चन செய்ய வேண்டும் இப்படின்னு வந்தாச்சுனாலே நாம should யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே, இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் இப்படின்னு கேட்கும் போது should யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். அல்ல இப்போ நான் என்ன WH क्वेश्चन வந்திருக்கா, அப்போ அததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, WH क्वेश्चन வந்திருக்கனால அததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். என்ன அப்படின்னா வாட். இதே இதுல இல்ல WH क्वेश्चन வரலைன்னா should தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, should ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இல்ல WH क्वेश्चन வந்திருக்கனால வாட் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். ஓகே, என்ன அப்படின்னா வாட். அதுக்கு அடுத்ததான் என்ன வரணும்? should வரும். what should. அடுத்து என்ன வரணும்னா சப்ஜெக்ட். இல்ல சப்ஜெக்ட் எது? இப்போ நான் என்ன செய்ய வேண்டும், நான். இதுதான் என்னது? சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்னது? verb. இல்ல verb எது? இப்போ நான் என்ன செய்யணும், இல்ல செய்யணும் செய்ய வேண்டும், இதுதான் verb. ஓகே, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஒரு வேலையை செய்யணும், அந்த செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செய்யறதுக்கு என்ன? do. இத வந்து ஆக்சிலரி வெர்பா எடுக்க கூடாது. நம்ம வந்து क्वेश्चन கேட்கணும்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? do, does, did யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் தானே. இது வந்து அந்த do கிடையாது. இது வந்து என்னது? மெயின் வெர்ப். ஓகே, இதுல இருக்க மெயின் வெர்ப். இப்போ நான் என்ன செய்யணும். ஓகே, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. அப்ப இதுல என்ன வரும்? do வரும். ஓகே, what should I do? ஓகே, verb தான் இது. present formல இருக்கு. ஓகே, do. அடுத்து என்ன? ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் இப்போ அத அடுத்து எழுதணும். now. ஓகே, what should I do now? நான் இப்போ என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும். அடுத்து நம்ம இப்படி கேட்போம்ல, அவ இப்ப என்ன செய்யணும். இப்போ அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம். அப்போ எப்படி எழுதலாம்? what. அடுத்து என்ன? should. அடுத்து என்ன வரணும்? இப்போ அவன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும். அப்போ அந்த நான் சப்ஜெக்ட் நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன். அவன்னா என்னது? he. ஐ இருக்கக்கூடிய பிளேஸ்ல என்ன வரணும்? he. அடுத்து என்ன வரணும்? do. do வருமா does வருமா? இல்ல do வருமா does வருமா? do தான் வரும். ஓகே, verb வந்து என்ன வரும்? do தான் வரும். நம்ம ஆல்ரெடி எங்க பார்த்திருக்கோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பார்த்திருக்கோம் தானே. I வந்தா do யூஸ் பண்ணுவோம். I do அப்படின்னா நான் செய்கிறேன். இது he வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? does வரும். ஓகே, he வந்துச்சுன்னா does வரும். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம எழுதும் போது இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல he, she, it, name வரும்போது இங்க do இருக்கக்கூடிய இடம் என்ன வரும்? does ஆ மாறும். ஓகே, ஆனா இங்க இந்த should மாடல் verb வரும்போது ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ தவிர்த்து இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் இப்படி வரும். அதே போல क्वेश्चंस கேட்கும்போது நம்ம இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்போம்ல, क्वेश्चन கேட்கும்போது இந்த do, does யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். பாஸ்ட்ல क्वेश्चन கேட்கணும்னா did யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். ஆனா இங்க என்னன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்குமே do தான் வரும். அந்த do என்னது? verb, மெயின் verb V1 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, do தான் வரும். he வந்தாலும் do தான் வரும். ஓகே, அடுத்து என்ன? now. அதே இது அவ என்ன செய்யற? அவ வந்து இப்போ
அவ வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு क्वेश्चन கேட்கணும்னா இப்போ அவ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும்னா what should she அவன் இருக்கக்கூடிய இடத்துல அவள் she அடுத்து do now ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நான் மீராவுக்கு கால் பண்ணி இருக்கணும் நம்ம சொல்லுவோம்ல நான் மீராக்கு கால் பண்ணி இருக்கணும் பண்ணாம விட்டுட்டனே பாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டியது ஆனா நம்ம பண்ணாம அத நினைச்சு இப்ப நம்ம ஃபீல் பண்றோம் ஓகே பாஸ்ட்ல ஒரு விஷயம் வந்து பண்ண வேண்டியது செய்ய வேண்டியது ஆனா அத செய்யாம அத நினைச்சு நம்ம இப்ப ஃபீல் பண்றோம் தெரியுமா அப்ப நம்ம should have யூஸ் பண்ணுவோம் அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும் should have அதேதான் இங்க நான் வந்து மீராவுக்கு கால் பண்ணி இருக்கணும் நான் மீராவுக்கு கால் பண்ணி இருக்கணும் ஆனா பண்ணல ஓகே அத நினைச்சு இப்ப நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்றேன் ஓகே அப்போ நான் மீராவுக்கு கால் பண்ணி இருக்கணும் அதை எப்படி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் நான் அப்படின்னா ஐ அடுத்து என்ன மீராவுக்கு கால் பண்ணி இருக்க வேண்டும் பண்ணி இருக்கணும் பண்ணி இருக்க வேண்டும் எல்லாமே ஒண்ணுதான் அப்ப இப்படி சொல்லும்போது should have யூஸ் பண்ணுவோம் should have ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல கடந்த காலத்துல நடந்திருக்கணும் ஆனா நடக்கல ஓகே அத நினைச்சு நம்ம இப்ப ஃபீல் பண்ணி சொல்றோம் I should have அடுத்து என்ன கால் பண்ணி இருக்கணும் இங்க என்ன செயல் நடந்திருக்கணும் கால் பண்ணி இருக்கணும் ஓகே ஆனா கால் பண்ணல அப்ப அதுக்கு என்ன வரும் called இது the should have நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க should have வந்துச்சுன்னா இங்க verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கும் V3 இங்க should மட்டும் வந்திருக்கு ஓகே should மட்டும் வந்துச்சுன்னா verb V1 ஃபார்ம்ல இருக்கும் should have வந்துச்சுன்னா verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும் ஓகே இத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அத பார்த்தா உங்களுக்கு புரியும் I should have called ஓகே அடுத்து என்ன யாருக்கு கால் பண்ண மீராவுக்கு யாருக்கு கால் பண்ண வேண்டியது இருந்து மீராவுக்கு அப்படின்னு சொல்லும்போது மீரா ஓகே டு மீரா அப்படின்னு போடக்கூடாது மீரா ஓகே இங்க எந்த மூவ்மெண்ட் எந்த டைரக்ஷன் படி மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்ப என்ன இல்ல மீரா அப்படின்னா வரும் I should have called மீரா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அவர்களை உள்ளே விடு அவங்கள வந்து உள்ள விடு உள்ள வந்து அனுமதி கொடு ஓகே அனுமதிக்கிறது அலோ பண்ணு அப்படின்னு சொல்றது அந்த அலோ பண்ணு அதுல விடு அப்படினாலே லெட் ஓகே விடுனாலே லெட் அனுமதி கொடு அலோ பண்ணு அதுல விடு அப்படினாலே என்னது லெட் அவர்களை உள்ளே விடு விடுனா லெட் அடுத்து யார அவர்களை அப்படின்னா them ஓகே இதுல வந்து அவர்களைன்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் தே வராது ஓகே இதுல வந்து தே வராது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரும் லெட்க்கு அடுத்து என்னது சப்ஜெக்ட் வராது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் லெட் them அடுத்து என்ன உள்ளே அப்படின்னா இன் ஓகே லெட் them in அவர்களை வந்து உள்ளே விடு ஓகே அடுத்து அவளை உள்ளே விடு நம்ம சொல்லுவோம்ல அவளை வந்து உள்ள விடு அலோ பண்ணு அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த விடு அப்படின்னா லெட் அவளை அப்படின்னா her இதுல வந்து she வராது her தான் வரும் ஓகே லெட் her அடுத்து உள்ளே in அடுத்து அவனை உள்ள விடு அப்படின்னா லெட் என்னது அவனை அப்படின்னா him லெட் him in ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க உங்களை பார்க்க வந்து யாரோ வந்திருக்காங்க உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க இப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களை பார்க்க யாரோ வந்தாங்க அப்படின்னா அது பாஸ்ட் எப்படின்னா அந்த verb வரக்கூடிய செயல் நடந்திருக்கு அது முடிஞ்சாச்சு ஓகே அப்போ அந்த வரக்கூடிய செயல் verb வந்திருக்கு அந்த verb-ஓட முடியுது வந்தாங்க அப்படின்னு அந்த verb-ஓட முடியுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம் ஓகே வந்தாங்க பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது
வெர்பலயே முடிஞ்சிருக்கு வந்தாங்க. இது இங்க பாருங்க வந்து இருக்காங்க. இது பாஸ்ட்ல ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. வந்து அது என்னது பிரசன்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்து இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி வந்தாச்சு. அத நம்ம இப்போ பிரசன்ட்ல என்னது வந்து இருக்காங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்து இருக்காங்க. இது வந்து என்ன டென்ஸ்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல வந்திருந்தாங்க, அவங்க யாரோ வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா வந்திருந்தாங்க. வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வந்தாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், வந்து இருந்தாங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வந்து இருக்காங்க வந்தாச்சு, அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்றோம். வந்திருக்காங்க. ஓகே, வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும், அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அத ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஓகே, உங்களை பார்க்க வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யாரோ இதுதான் என்னது வெர்ப் சப்ஜெக்டா நம்ம எடுக்க போறோம். இவரை பத்தி தானே பேசுறோம். யாரோ வந்திருக்காங்க. உங்களை அது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, யாரோ இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நம்ம யார பத்தி பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இல்ல யார பத்தி பேசுறோம், யாரோ வந்திருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேசுறோம். அப்ப யாரோ இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். someone, someone, யாரோ அப்படின்னா someone. அடுத்து என்ன, present perfect tense படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து என்ன வரணும், have இல்லனா has வரும். இந்த someone இப்படி வந்தாலே அதுக்கு அடுத்து has தான் வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. someone வந்தாலே அதுக்கு அடுத்து has தான் வரும், have வராது. has அடுத்து என்ன வரணும், சப் verb வரணும். இல்ல verb எது, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, அந்த வரக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அந்த verb வந்து B3 ஃபார்ம்ல இருக்கணும். அப்ப வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல come, comeோட past came, past participle B3 ஃபார்ம் என்னது come தான், திரும்பவும் come. ஓகே, அப்ப இந்த மூணாவது இருக்க இந்த come தான் வரும். இது வந்து என்னது B3 ஃபார்ம். someone has come. அடுத்து என்ன, பார்க்க, ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் என்ன, பார்க்க. இதுல வந்து என்ன வரணும், பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see, அதுக்கு முன்னாடி என்ன வரணும், to வரும். இது இன்ஃபினிட்டிவ். ஓகே, இன்ஃபினிட்டிவ். இந்த பார்க்க, எழுத, படிக்க இந்த உச்சரிப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், to யூஸ் பண்ணுவோம், இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அப்ப to see இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம், to see. அடுத்து என்ன, உங்களை அப்படின்னு சொல்லும்போது you. ஓகே, someone has come to see you. ஓகே, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவனை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல என்ன, அவனை, அவனை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, சப்ஜெக்ட் என்ன எடுப்போம், யாரோ, அதுக்கு someone. ஓகே, someone. அடுத்து என்ன, வந்திருக்காங்க. இது வந்து present perfect tense தான, வந்திருக்காங்க. அப்ப இல்ல என்னது, have வருமா has வருமா, சப்ஜெக்ட் அடுத்து வந்து have இல்லனா has வரும், இல்ல has தான் வரும். ஏன்னா someone வந்தாலே has தான் வரும். அடுத்து என்ன வரணும், verb வரும், மெயின் verb. மெயின் verb எது, வந்திருக்காங்க, வரக்கூடிய செயல் தான் என்னது நடந்திருக்கு. அப்ப என்ன, come, came, திரும்பவும் come. இப்ப இந்த third form B3 ஃபார்ம் தான் வரும். இல்ல என்னது B3 ஃபார்ம் come. verb வந்து B3 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து என்ன, பார்க்க, ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் என்னது, பார்க்க. பார்க்கனா to see, அதாவது இன்ஃபினிட்டிவா எழுதிருக்கோம். ஓகே, to see. அடுத்து என்ன, அவனை, அவனைன்னு சொல்லும்போது him.
அங்க உங்களை அப்படின்னு சொல்லும்போது யூ, இது ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா எடுக்கும். ஓகே, உங்களை அப்படின்னு சொல்லும்போது யூ, அவனை அப்படின்னா ஹிம், அவளை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னா அவளை அப்படின்னா இல்ல என்ன வரும், ஹர் வரும். ஓகே, ஹர். இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா எப்படி எடுப்போம்னா, இப்ப பாருங்க சப்ஜெக்ட் ஐனா நான், அதுக்கு வந்து என்னது மீ. அடுத்து என்ன யூனா நீ, அதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னது யூ தான் வரும். சப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும். அடுத்து என்ன வி, சப்ஜெக்ட் என்ன வினா நாங்கள், அதுக்கு என்ன வரும் அஸ் வரும். ஓகே, அஸ் ஆயிருக்கும். விக்கு பதில் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னது அஸ். அதுக்கு அடுத்து என்னது அவர்கள் தே, சப்ஜெக்ட் தே வரும்போது இங்க தம் வரும். ஆப்ஜெக்ட் என்ன வரும் தம். ஓகே, அடுத்து என்ன ஹி வரும்போது, சப்ஜெக்ட் ஹி வரும்போது இங்க என்ன வரணும் ஹிம் வரும். அடுத்து அவள், சப்ஜெக்ட் ஷீ வரும்போது இங்க என்ன வரணும் ஹர் வரும். அடுத்து என்ன சப்ஜெக்ட் இட், இட் வரும்போது இங்கேயும் அதே இட் தான். ஓகே, அதே இட். புரிஞ்சுதா? மீ, யூ, அஸ், தம், ஹிம், ஹர், இட். ஓகே, சப்ஜெக்ட் ஐ, அடுத்து இதுக்கு யூ தான், யூ, இதுக்கு வி, வினா அஸ். அடுத்து தே, தேனா தம். அடுத்து ஹீனா ஹிம். அடுத்து ஷீனா ஹர். அடுத்து இட்னா அது இதுக்கும் இட் தான், ஆப்ஜெக்ட்டுக்கும். ஓகே, அப்போ இங்க அவனை அப்படின்னா ஹிம், அதுக்கு என்னது அவன், அதுக்கு தான் நம்ம என்னது ஆப்ஜெக்டா ஹிம் எடுப்போம். இது அவளை அப்படின்னு சொல்லும் போது ஷீக்கு பதில் நம்ம என்ன எடுப்போம் ஹர். இல்ல வந்து என்ன வரும் ஹர், ஆப்ஜெக்டா எடுக்கும் போது ஹர் வரும். ஓகே, ஒரு பொண்ணு நம்ம மென்ஷன் பண்ணும்போது, இது ஒரு ஆணை மென்ஷன் பண்றோம், அதுக்குதான் ஹிம் போட்டிருப்போம். அப்போ அவனை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு someone has come to see him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மீரா எப்போ சாப்பிட்டாள். நம்ம கேட்போம்ல வீட்டுல வந்து, இப்போ அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க இப்படி இருக்காங்கன்னா, அப்பா வேலை முடிச்சு வந்தாங்கன்னா நம்ம கேட்போம் தானே, மீரா எப்போ சாப்பிட்டா, இல்ல அவ எப்போ சாப்பிட்டா, பிள்ளை எப்போ சாப்பிட்டா அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ பேர் சொல்லி கேட்கணும்னா, மீரா எப்போ சாப்பிட்டாள் அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்போம், மீரா எப்போ, WH கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து இன்னொன்னு பாருங்க, சாப்பிட்டாள், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். ஓகே, இது வந்து பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சாச்சு, அது இப்ப கொஸ்டினா கேட்கிறோம். அப்போ பாஸ்ட்ல நடந்ததை இப்ப கொஸ்டினா கேட்கும் போது ஒன்னு யோசிக்கணும், என்னது சாப்பிட்டாள் மெயின் வெர்பு வந்திருக்கு, அந்த வெர்போடே முடிஞ்சிருக்கு சாப்பிட்டாள். ஓகே, சாப்பிட்டாள்னு வெர்போடே முடியுது. அப்ப இது என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம்ல. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கணும்னா எப்படி கேட்கணும், ஃபர்ஸ்ட் வந்து மீரா எப்போ, WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும், when. ஓகே, எப்போ அப்படின்னா when. அடுத்து என்ன வரணும்னா did வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும் போது did வரும், ஆக்சிலரி வெர்ப் did. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிஞ்சத கொஸ்டின் கேட்கும் போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே did தான் வரும். ஓகே, அடுத்து என்ன வரணும் சப்ஜெக்ட், இல்ல சப்ஜெக்ட் எது மீரா, அப்ப இங்க என்ன வரும் மீரா. ஓகே, when did மீரா, அதுக்கு அடுத்து என்னது வெர்ப் வரும், இல்ல வெர்ப் எது சாப்பிட்டால், சாப்பிடக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு, இப்ப என்ன eat. ஓகே, when did மீரா eat, மீரா எப்போ சாப்பிட்டாள் அப்படின்னு கேட்கணும்னா when did மீரா eat. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீ எப்போ சாப்பிட்ட அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்போம், நீ வந்து எப்போ சாப்பிட்ட அப்படின்னு கேட்கணும்னா இல்ல என்னது மீரா, சப்ஜெக்டா என்ன வந்திருக்கு நீ வந்திருக்கு. ஓகே, இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.